எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற கதை நம்ம சேனலில் எப்போவுமே பார்க்குற திருக்குறள் கதையோ இல்லை சிறுகதையோ அல்ல. கொஞ்சம் வித்தியாசமானது. அது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த கதையுடைய முடிவில் தெரியும். அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். முன்னொரு காலத்தில் ஒரு பாணனும் அவன் மனைவி பாடினியும் வாழ்ந்து வந்தாங்க. அதாவது பண் இசைத்து அதுக்கேற்ற மாதிரி பாடலை எழுதி பாடுறவங்களை தான் பாணன் பாடினின்னு சொல்லுவாங்க. இவங்க அரசர்கள் வள்ளல்கள் கிட்ட போய் பாட்டு பாடி அவங்கள மகிழ்வித்து பரிசு வாங்கி வருவாங்க. அப்படி ஒரு நாள் இந்த பாணன் ராமன் அப்படிங்கிற வள்ளல் கிட்ட போய் அவரை புகழ்ந்து பாடுறதுக்காக போகிறாரு. போன இடத்துல அந்த வள்ளல் இல்லையா இல்லை என்ன காரணத்தினாலோ அவருக்கு பரிசில் எதுவும் கிடைக்கல. வீட்டில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே எதுவும் இல்லை. இவர் இங்கே வந்து பாட்டு பாடி ஏதாவது பரிசல் வாங்கிட்டு போனா தான் வீட்டில் அடுப்பெரியுங்கிற நிலைமை. அதனால் வீட்டுக்கு ரொம்ப சோகமாக திரும்பி போகிறாரு. அப்போ அவருடைய மனைவி அவரை பார்த்து, ராமனை பாடி என்ன பரிசு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோன்னு வைங்க, யாராவது வந்து நம்மக்கிட்ட அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்க போல் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் ஒரு கடுப்பில் அதுக்கு என்ன சூப்பராக போகுதே அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் ஒரு ஏமாற்றத்தில் இருக்கும்போது மனைவி வந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதும் பாணன் வந்து ஒரு பெரிய யானை பரிசாக கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத ஒரு கவிதை நடையிலேயே சொல்கிறாரு. ஏன் களபத்தை பரிசாக பெற்று வந்தேன். களபம்னா யானை, அதுக்கு சந்தனம் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்குது. இதை கேட்டதும் மனைவி வந்து சந்தனத்தை தான் பரிசாக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்படியா, அப்புறம் என்ன நல்லா உடம்பு குளிர பூசிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பாணன் உடனே, ஐயோ இல்லை இல்லை, நீ தவறாக புரிந்து கொண்டாய், அவர் கொடுத்தது மாதங்கம் அப்படிங்கிறாரு. மாதங்கம்னா யானைன்னு பொருள் வரும். மா தங்கம், அதாவது நிறைய தங்கம்ங்கிற பொருளும் உண்டு. இதை கேட்டதும் பாடினி, நம்முடைய நிலைமையை புரிந்து கொண்டு நிறைய தங்கம் அளித்தானோ அவ்வள்ளல், இனிமேல் நம் வாழ்க்கையை பற்றிய கவலையே இல்லை, நாம் நன்றாக வாழலாம் அப்படிங்கிறாங்க. அடக்கடவுளே, இது என்ன இவ தங்கம்னு புரிஞ்சுக்கிட்டாளே அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை, நான் வாங்கி வந்திருக்கிறது வேழம் அப்படின்னு சொல்றாரு. வேழம்னா கரும்பு, யானை ரெண்டு பொருள் வரும். வேழமா, உன் திறமைக்கு கரும்பு தான் தகுமென்று அளித்தானா வள்ளல், சரி நன்றாக கடித்து ருசித்து சாப்பிடுங்கள் அப்படிங்கிறா. சரி, மனைவி தான் தப்பாக புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லி நேரடியாக அந்த பாணன் சொல்லிட்டு போகலான்ல. இவருடைய குசும்பம் குறையறதா இல்லை. யானை அப்படிங்கிற பொருள் வேற வார்த்தையை வச்சு சொல்லிட்டே போகிறாரு. அட, நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன புரிந்து கொள்கிறாய், எனக்கு கிடைத்த பரிசு பகடு அப்படிங்கிறாரு. பகடுனா யானை, எருமை, இதுக்கும் ரெண்டு அர்த்தம் உண்டு. பாடினி இப்போ, பகடா நல்ல பரிசு, அதை ஏரில் பூட்டி நிலத்தை உழுது விடலாம், நம் கஷ்டமெல்லாம் இன்றோடு முடிந்தது அப்படிங்கிறா. இங்கே பார், நீ என்னை பைத்தியமாக்கி விடுவாய் போலிருக்கிறதே, நமக்கு கிடைத்த பரிசு கம்பம்மா, வேறெதுவும் இல்லை அப்படிங்கிறாரு பாணன். கம்பம்மானா கம்பத்தில் கட்டப்படும் விலங்கான யானையை அவர் சொல்ல, பாடினியோ அது கம்பு மாவு அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. போயும் போயும் உன் திறமைக்கு கம்பு மாவு தான் கிடைத்ததா, சரி என்ன செய்ய, அதை கொண்டு களி கிண்டியாவது பசியாறலாம் அப்படிங்கிறா. அந்த பாணன் இதுக்கு மேலே இழுத்தடிக்க விரும்பலை. சரி, எப்படியோ நம்ம சொல்ல போகிறது பொய் தான், அதை சங்கடப்படாமல் வேடிக்கையாக சொன்னாதான் என்னன்னு நினச்சி, இங்கே பார், கடைசியாக சொல்கிறேன், என்னிடம் இருப்பது கைமா அப்படிங்கிறாரு. கைமானா ஒரு கை தும்பிக்கையுடைய யானையை குறிக்கும். வேற எதுவும் இல்லை, வெறும் கைதான் மிஞ்சினது அப்படிங்கிற பொருளையும் உணர்த்தும். இதை புரிஞ்சுக்கிட்ட பாடினி, அப்போது ஒன்றுமே கிடைக்கவில்லை, வெறும் கையோடு தான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு கவலை தோய்ந்த குரல்ல சொல்ல, அப்படித்தான்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு பாணர் சொல்லுவதாக இந்த பாடல் வருகிறது. இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பாணா நீ என்றாள் பாணி, வம்பதாம் களம்பகம் என்றேன், பூசும் என்றாள், மாதங்கம் என்றேன், யாம் வாழ்ந்தோம் என்றாள், பம்பு சீர் வேழம் என்றேன், தின்னும் என்றாள், பகடு என்றேன், உழும் என்றாள், பழந்தன்னை கம்பமா என்றேன், நற்களியாம் என்றாள், கைமா என்றேன்,
சும்மா கலங்கினாளே. இந்த பாடலை பாடியவர் கவி வீரராகவ முதலியார். இவருடைய தனிப்பாடல் திரட்டல இந்த பாடல் இருக்கு. கிபி 15ஆம் நூற்றாண்டில் பிறந்த இந்த புலவர் பிறவியிலேயே அந்தகர், அதாவது பார்வையற்றவர். ஆனால் அது என்றைக்குமே இவருக்கு ஒரு தடையாக இருந்ததில்லை. சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு புலவர். இவருடைய கவித்துவத்தை பாராட்டி அந்நாளில் அரசர் இவருக்கு யாழ்ப்பாணத்தையே பரிசா தந்ததா ஒரு செய்தி உண்டு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த பாடல் என்னை முக்கியமாக கவர்ந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த பாணன் வீட்டில் அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லை. பொருள் தேடி போன இடத்துலையும் ஒன்றும் கிடைக்கல. அவர் வீட்டுக்கு வந்து நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு மனைவி கிட்ட அழுது புலம்பாமல் தான் கஷ்டத்தை கூட ஒரு பாசிட்டிவாக ஒரு வேடிக்கையாகவே சொல்கிறாரு. இலக்கியங்கள்லேருந்து நம்ம வாழ்வியலையும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு சிறந்த உதாரணம். உங்களை கவர்ந்த இலக்கிய பாடல் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.